வணக்கம் ஊத்தங்கரை மக்களே. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸ்ல இருக்கேன். எனக்கு ஊத்தங்கரை மக்கள் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த சைடுல அரூர் சுற்று வட்டாரம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஊத்தங்கரையில இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸ் உடைய அப்டேட் தான் பார்க்க போறோம். ஜெயம் கார்ஸ் 2 ஷோரூம் இருக்குங்க. ஒன்னு திருப்பூர்ல இருக்கு கோவில்வெளியில, இன்னொன்னு நம்மள பைபாஸ்ல சென்னப்பா நாயக்கனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. நீங்க ஜெயம் கார்ஸ் நீங்க கூகுள் மேப்ல போட்டாலே வரும். இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 கார் கிட்ட நம்ம பார்க்க போறோம். கார்களுடைய குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாமே ரெடி டு யூஸ் தான். அதே மாதிரி இங்க ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோல அதிகபட்சமாக சிங்கிள் ஓனர் கார்களும் லோ கிலோமீட்டர் கார்கள் தாங்க பார்க்க போறோம். வாங்க இங்க ஜெயம் கார்ஸ்ல ஓனர் எல்லா விஷயங்களையும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். சூப்பரா இருக்குன்னு இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன வீடியோ ஊத்தங்கரையில இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸ் உடைய அப்டேட்லாம் நம்ம பார்க்கலாம். கார்ஸ் ஓனர் என்ன வந்துட்டு இருக்காங்க, வாங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கீங்களா? அடுத்த அப்டேட்டுக்கும் கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாங்கண்ணா. ஓகே, இந்த டயத்துல என்ன மாதிரி காரண பார்க்கலாம்? நம்ம எப்பயும் போலதானே நம்ம கிட்ட ஹேஷ்பேக், செடான், எஸ்யூவி எல்லாமே கலந்து கொண்டு வந்துருக்கோம். இந்த அப்டேட்ல நம்ம ஊத்தங்கரை பிரான்ச்ல இருந்து ஒரு 10 வண்டி பார்க்க போறோம்னா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதிகமா நம்ம கொண்டு வந்துருக்கோம். எவ்வளவு இருந்தா இங்க உள்ள கார்கள் எடுக்கலாம்? மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்ல இருந்து வண்டி கொண்டு வந்திருக்கிறோம்னா, ஒரு வண்டி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஓகே, சரி. நம்ம இந்த ஊத்தங்கரை நம்ம ஷோரூம் எவனே இருக்கு, கரெக்டா ஒரு அட்ரஸ்? வணக்கம்ண்ணா, என்னோட நேம் ராமஜெயம்னா. நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் கார்ஸ்னா. சோ நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தங்கரையில இருக்குண்ணா. பிரான்ச் 2 வந்து பாத்தீங்கன்னா ஊத்தங்கரைனா. ஊத்தங்கரைன்றது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஊத்தங்கரை வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பைபாஸ் மெயின் ரோடு பேஸ்ல நம்மளோட ஆபீஸ் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா, இப்போ கார்களுடைய டீடைல்ஸ் பாத்துலாங்கண்ணா. ஓகே, என்ன பாக்குறோம்? நான் ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் தானே பார்க்க போறோம்னா. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வெஹிக்கிள்னா. டீசல் வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னா. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு 10+ வேரியன்ட் தானே. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துரும். டியூல் ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும். டச்ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சோ அது போக டைமண்ட் கட் அலாய்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணிருப்பாங்க. எக்கோமா டயர் தானே போட்டிருக்காங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்குங்கண்ணா. ஓகே, ஃப்ரீ ஸ்டைல் பேருக்கு ஏத்த மாதிரி வண்டி ஸ்டைலான வண்டி தான். ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நல்ல மைலேஜ் கிடைக்கும். 20 ல இருந்து 22 வரை மைலேஜ் கிடைக்கிற வண்டிங்கண்ணா. கண்டிப்பா லாங் அதிகமா யூஸ் பண்ணிக்கிறேன், சிங்கிளா தான் போவேன் அப்படின்னா இந்த மாதிரி கார் தாராளமா இந்த வண்டி ஒரு எஸ்யூவி டைப்ல தான் வண்டியே இருக்கும். ஆமா, அலாய் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணிருக்காங்க. வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்க. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் தானே இருக்கு. ஆனா இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க, எவ்வளவு ஃபினான்ஸ் கிடைக்கும்னா? இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 4,25,000 கோட் பண்றோம்னா. பிக்சட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும். லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கார் வருமா பாத்துலாங்க. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு மகேந்திரா KV 100னா. இது K4 வேரியன்ட் பெட்ரோல் வெஹிக்கிள்னா. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா. 94,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கன்னா. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல உட்காரதான் நல்லா. ஆமாங்க, இது ஒரு 6 சீட்டர் வெஹிக்கிள்னே சொல்லலாங்கண்ணா. ஆமா, ஸோ பாடி லைன் அவ்வளவு தெளிவா இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துருக்குண்ணா. ஸோ 4 டயர் பார்த்தீங்கன்னா எக்கோமா டயர் போட்டுருக்காங்க. ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. வண்டியில எந்த ஒரு சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட கிடையாதுண்ணா. வண்டி எடுத்து அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகே, பெட்ரோல் இது எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? ஆனா தாராளமா ஒரு 17 to 18 வரையும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. ஆமாங்கண்ணா, பெட்ரோல் வண்டி தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுல. ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும். வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குங்க. அதெல்லாம் ஓகே. இதுக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் கிடைக்கும், எவ்வளவு அமௌண்ட் கேக்குறீங்க? ஆனா இது 2016 17 ரிஜிஸ்ட்ரேஷன்னா. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,49,000 கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க, அடுத்த வண்டி பேருமானே. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு டாடா செஸ்ட்னா. 2016 17 ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள்னா. XT வேரியன்ட் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா. ஓகே, ஸோ பாடியில எல்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ் பண்ற அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச்ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் கம்பெனி ஒரிஜினல் ஃபேப்ரிக்லேயே இருக்குங்க. ஸோ பாடியிலும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. அலாய் கம்பெனி அலாய்வில் எல்லாமே வந்துருக்குன்னா. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள்னா. ஸோ மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 ல இருந்து 18 வரும் தாராளமா கிளைம் பண்ணலாம். ஆமாங்கண்ணா, தாராளமா கிளைம் பண்ணலாம். வண்டி ஓட்டுறதுக்குமே ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. ஓகே, ஸோ ஜஸ்ட் பெட்ரோல் வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதுல அவ்வளவு கிளீனா இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குங்கண்ணா. லைஃபா வச்சுக்கணும், எடுத்து மெயின்டைன் பண்ண கூடாதுன்னா கண்டிப்பா தாராளமா செஸ்ட் எடுத்துக்கலாங்கன்னா. அது இல்லாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குங்கண்ணா. ஆமா,
பெரிய செலவு வச்சிடாது. ஆமாங்க. ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? ஆனா இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர்ல இருக்கு, ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 3,59,000 கோட் பண்றேன். இதுவும் பிக்சட் எல்லாம், இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, எவ்வளவு இருந்தா ஃபைனான்ஸ்? ஆனா இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே ஒரு 50 to 60. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா, சூப்பர் வண்டி. ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்ல ஒரு ப்ரொஃபைலா இருந்தா ஃபுல்லாவே கூட மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா, அடுத்த வண்டி போயிருவோம்ண்ணே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக்னா டைட்டானியம் வேரியன்ட் சிங்கிள் ஓனர்னா டீசல்ல. ஸோ வண்டி 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும்னா, டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. டைட்டானியம் வேரியன்ட் தான், ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும்னா, டியூல் ஏர் பேக் வந்துடும். சஸ்கின் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணிருக்காங்கன்னா, சீட் கவர்ல நல்ல பிராண்டடா போட்டிருப்பாங்க. ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியஸ்டா கிளாசிக் பத்தி சொல்ல வேண்டாம்னா 20ல இருந்து 24 வரையுமே மைலேஜ் நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பாடி ரோல் வந்து நம்ம கான்பிடென்ட்டா வண்டி ஓட்டலாம். பில் குவாலிட்டியும் ஜம்முன்னு இருக்கும். அதே பர்ஃபார்மன்ஸுமே வேற லெவல் இருக்குங்க, பயங்கரமா இருக்கும். ஸோ மைலேஜ் தருதுன்றதுனால பர்ஃபார்மன்ஸ் இல்லாமலும் இருக்காதுங்க. நல்ல ஒரு மைலேஜும் தரும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டிங்க. சரியான, அதாவது எப்படின்னா பட்ஜெட்டுக்குள்ள போட்டேல லக்ஸரி கார் தாராளமாங்கண்ணா. செடான் வண்டியில ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. ஓகேண்ணா, எவ்வளவு கேக்குறீங்க? நான் இது 2014 மாடல் சிங்கிள் ஓனர்னா வெறும் 2,99,000 கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் இல்லைன்னா நேர்ல வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. பரவாயில்லையே. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குண்ணா வண்டி. ஓகே, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் அது இல்லாம ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனா இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும். ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, திருப்பூர் ஊத்தங்கரை சார் தான் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி. வண்டியில எதுவும் நல்லா இருக்கு, பாடியில எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. வண்டி ஜஸ்ட் அப்படியே எடுத்தா அப்படியே ரன் பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பா. நம்பருமே நல்லா இருக்கு, 1878. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அடுத்த வண்டி போயிருவோம், பாத்துடலாங்க. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான செல்வரி தானே பார்க்க போறோம்னா, 2018 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு ஜெட்எக்ஸே வேரியன்ட் தான், ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும்ண்ணா, ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ பாடியிலேருந்து ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. செல்லரி மோஸ்ட்லி சேலுக்கு வர மாட்டேங்குது பாத்தீங்களா இல்லையா? ஆமாம், நம்ம வண்டி வந்தாலும் இமீடியட்டாக போயிடுங்க. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், நல்ல மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டிங்கண்ணா. ஒரு ஆயில் சர்வீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 இருந்ததுன்னா ஒரு ஆயில் சர்வீஸே பண்ணிட்டு போய்க்கலாங்க. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷன் இருக்குன்னா. இது 2018 செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,49,000 கோட் பண்றேன்னா, ஃபிக்ஸட் பிரைஸ் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா வெறும் 30,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன? நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான டாடா போல்டுக்குனா 2015க்கு 16 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, 74,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு, ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. ஓகே, ஸோ பாடியிலாம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு பெட்ரோல் வண்டிங்க, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயான வெஹிக்கிள் தான். ஸோ மிட் வேரியன்ட் வண்டி, எக்ஸ்எம் வேரியன்ட், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். பில் குவாலிட்டிலாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும். டாடா தூக்கி பட்ஜெட் ரேட்ல ஒரு ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த போல்டு ட்ரை பண்ணலாங்கண்ணா. வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே நீங்க ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணே, ரிபோட்ரான் இன்ஜின். ஆனா இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? எவ்வளவு ஃபைனான்ஸ் கிடைக்கும்? ஆனா இது 2015க்கு 16 ரிஜிஸ்ட்ரேஷன்னா, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,39,000 கோட் பண்றோம். பிக்சட் பிரைஸ் இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் தான், ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, நம்ம அடுத்த வண்டி போலாமா? நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு சடன் வெஹிக்கிள் தானே கொண்டு வந்திருக்கோம். ஸ்கோடா ராபிடுங்கண்ணா. ஸோ எலகன்ஸ் வேரியன்ட் 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி 1,20,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குண்ணா. வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளட்ச், ஏசி எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், கம்பெனி அலாய்ஸ் வந்துடும். 2 டயர் வந்து பாத்தீங்கன்னா 90% இருக்கு. 2 டயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்குங்கண்ணா. டீசல் வண்டிங்கண்ணா. நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு பில் குவாலிட்டியோட நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா ஸ்கோடா ராபிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20ல இருந்து 22 வரையுமே சாலிடா மைலேஜ் கிடைக்கும். எடுத்த எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுன்னா, வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஹைவே டிராவலுக்கு அப்படியே சொகுசா இருக்குண்ணா. வண்டி ஓட்டுறதுக்கும் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு, கான்ஃபிடென்ட்டா போகலாம். ஆமாங்கண்ணா. பிரேக்கிங்மே நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்குண்ணா. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா. ஓகேண்ணா, இந்த ராபிட்டுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,39,000 கோட் பண்றேன். பிக்சட் எல்லாம் இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த வண்டி என்ன பாக்குறோம்? நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு கப்பல் மாதிரி ஒரு செடான் வெஹிக்கிள் தானே பார்க்க போறோம். 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, வண்டி 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா.
ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு எக்ஸ்வி வேரியன்ட்னா டாப் வேரியன்ட்னா வண்டி. ஓகே. ஸோ கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ சன்னில நியூ ஷேப்னா. இந்த வண்டியில வந்து பார்க்க நல்லா இருக்கும். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிளஸே வந்து பாத்தீங்கன்னா பேக் சீட் தானா, லெக் ரூம் பாருங்கண்ணா எவ்வளவு இருக்கு. ஸோ ரியர் ஏசியும் வந்துடும். இதோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வண்டி மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ல இருந்து 22 வரையுமே சாலிடா கிடைக்கும் மைலேஜும். ஸோ கலரும் பாத்தீங்கன்னா இது பிளாக் கலர் கிடையாதுன்னா நவாப்பழ கலர். அதான் பிளாக் நினைச்சிட்டு. ஆமாங்க. ஸோ வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்குண்ணா. எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க அப்படியே எடுத்து ரன் பண்ணலாங்க. அந்த கண்டிஷன்ல தான் வண்டி இருக்கு. ஓகே. இந்த சன்னிக்கு என்னென்ன கேக்குறீங்க? 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,65,000 கோட் பண்றோம். பிக்சட் பிரைஸ் எல்லாம் ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இதெல்லாம் முதல் போறது எப்படி சொல்ற தங்கம். ஆமாங்கண்ணா. வண்டி ரொம்ப ஜென்யூனா மெயின்டைன் பண்ண வண்டிங்க. எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு Volkswagen Vento ஹைலைன் வேரியன்ட் 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி 1,26,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த வண்டி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு டாப் வேரியன்ட் வண்டி தாங்கண்ணா. ஸோ டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணிருக்காங்கண்ணா. ரிவர்ஸ் கேமராவோட சீட் கவர்லாம் பாருங்க பிராண்டடா இருக்கு. ஸோ பில் குவாலிட்டி சொல்ல வேண்டாம்னா, ரேபிட் எப்படியோ அதே மாதிரி தான் வெண்டோவும் ரெண்டு ஒரே வண்டி தாங்கண்ணா. பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருக்கும். எடுத்து எந்த மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே ஓட்டலாங்கண்ணா. அந்த கண்டிஷன்ல தான் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா 3 வண்டி செடான் இருந்தாலும் தரமா நிக்குதுண்ணே. தரமா இருக்குன்னா எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி தானே இருக்கும். எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பாக்குற மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. ஸோ 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,59,000 கோட் பண்றேன். இதுவும் பிக்சட் எல்லாம் ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. அடுத்த வண்டி போயிருமா? பாத்துலாங்க. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஸ்விஃப்ட் தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நிறைய பேர் ஸ்விஃப்ட் கேட்டிருந்தீங்க. அதுவும் டாப் அண்ட் வேரியன்ட்ல பெட்ரோல்ல லோ மைலேஜ்ல ஓடின வண்டி கொண்டு வந்திருக்குன்னா. ஸோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கன்னா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருப்பாங்க, எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ஸோ லோ மைலேஜ் ஓடின அதுவும் இந்த ஷேப்ல வேணும், ஸ்விஃப்ட் வேணுன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% பட்டன் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ரியர் பம்பர் போட்டுருக்காங்கன்னா. வண்டி நம்பர் நல்லா இருக்கு, 30, 31. ஆமாண்ணா, ஃபேன்சி செஷனோட இருக்குங்கண்ணா. ஸோ பாடி லைனும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸ்விஃப்ட் பெட்ரோல்னால நம்மளுக்கு நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கு, ரொம்ப மைல்டா தானே இருக்கு. இன்ஜின் நாய்ஸும் உங்களுக்கு கேட்காது. நல்ல மைலேஜும் கொடுக்கணும். ஒரு 18 வரையும் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம் மைலேஜும். ஸோ பெஸ்டான வண்டிங்க ஸ்விஃப்ட். இந்த ஷேப் வந்து நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. எனக்கு பிடிச்ச மாடல் இது. ஆமாங்க. வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். 2016 மாடல் சிங்கிள் ஓனர் ZX ஆப்ஷனல் வேரியன்ட். ஒரு லோ மைலேஜ் ஓன் வண்டி தானே. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 4,90,000 கோட் பண்றோம்னா பிக்சட் இல்ல, நேர்ல வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்க பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. இது வந்து 4 சிலிண்டர் வெஹிக்கிள் தானே? ஆமாங்கண்ணா. இது 4 சிலிண்டர், 3 சிலிண்டர். ஆமாங்க. இது வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த ஷேப் யூஸ் பண்ணி பாக்குறவங்களுக்கு புது வண்டியே பிடிக்காதுங்க. இது நல்லா இருக்கும். இது நல்ல பெரிய வண்டி மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சின்ன வண்டியா தெரியுது. இப்ப லேட்டஸ்டா வருது. ஆமா ஆமாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. நல்ல ரேட் கம்மி பண்ணி கொடுத்திருக்கீங்க இந்த டைம். கண்டிப்பாங்கண்ணா. சோ நியூ இயர்க்கு அது பெஸ்டான ஆஃபர் பிரைஸ் தான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். சோ இது மட்டும் இல்லைன்னா இன்னும் கலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். சோ நம்ம திருப்பூர் பிரான்ச்லும் பாத்தீங்கன்னா ஒரு 30 வண்டிக்கு மேல அங்கேயும் அவைலபிள் தானே இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் மோஸ்ட்லி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம். வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் இருக்காதுங்க. ஜஸ்ட் ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஸோ சிபில் ப்ராப்ளமா இருக்கிறவங்களுக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. சிபில் நல்லா இருக்கு, உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் பேமெண்ட்ல உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை ஆபீஸ் வந்து நேர்ல விசிட் பண்ணுங்கன்னா. நன்றி, வணக்கம்ண்ணா. நன்றி. ஓகேங்க, கார் டீட்டெயில்ஸ் தான் வேகமா கொடுத்துருப்போம். 10 காரா இருந்தாலும் பக்காவான காருங்க. எந்த காரும் எடுத்துக்கிட்ட செலவு இல்லாத கார்கள், எல்லா பட்ஜெட்லயும் கார்கள் இருக்குங்க. நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கணும்னாலும் சின்ன பட்ஜெட்லயும் இருக்கு, மிடில் பட்ஜெட். இன்னைக்கு தெரிஞ்சு கார்னாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 6 லட்சம் அந்த பட்ஜெட்டுக்குள்ள நல்ல கார்கள் எடுக்கலாம். லோ பட்ஜெட்லன்னா ஒரு 3 ரூபா அந்த ரேஞ்சில எடுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 4ல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நல்ல கார்களை எடுத்துட முடியுது. ஸோ அந்த மாதிரியான கார்கள் கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாத்துருப்பீங்க. கண்டிப்பா மனசுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க. இங்க உள்ள கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணுங்க. உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல விரைவா சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.